அனைவருக்கும் வணக்கங்க. மனித உரிமை பிரகடனத்த பத்தி முக்கியமா நமக்கு பிரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கும் 2த்துலயுமே நமக்கு கேட்பாங்க. ஐநா வந்து இந்த மனித உரிமை பிரகடனத்த வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னா, 1948 டிசம்பர் 10. இந்தியால மனித உரிமை பிரகடனம் எப்போ வெளியிட்டாங்கன்னா, 1993 செப்டம்பர் 28. இந்தியாலயே ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் எந்த ஸ்டேட் வந்து இந்த மனித உரிமை பிரகடனத்த வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு தான். எப்போ வெளியிட்டாங்கன்னா, 1997ங்க. இப்ப பார்த்தோம்னா, கன்னியாகுமரியில உள்ள திருவள்ளுவர் சிலையுடைய வெள்ளி விழா வந்து கொண்டாடுறாங்க. அப்ப வெள்ளி விழா கொண்டாடுனாங்கன்னா, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2000த்துல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜனவரி 1. இப்ப 25 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து வெள்ளி விழா வந்து கொண்டாடுவாங்க. அதனால ஜனவரி 1, 2025ல வந்து அந்த வெள்ளி விழா வந்து கொண்டாடுறாங்க. 25த் இயர் ஆஃப் விழா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம நாட்ல வந்து எவ்வளோ துறைமுகங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, 12 துறைமுகங்கள் இருக்கு. அதுல 3வது பெரிய துறைமுகம், 3வது பழமையான துறைமுகம்னு கேட்டா, நம்ம சென்னை துறைமுகத்த வந்து சொல்றாங்க. பிரபந்த் இணையதளம்னா என்னன்னு தெரியுமா? திட்டத்த மதிப்பீடு பண்ணுவாங்க. பட்ஜெட்ட வந்து செக்கப் பண்ணுவாங்க. தர அளவுகள வந்து கையாளுவாங்க. அடுத்து அமெரிக்காவுடைய இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆஃப் சான் டைகோ வழங்கக்கூடிய உயரிய விருதான வாழ்நாள் சாதனையாளர் விருது 2025. இதுக்கு தேர்வானவங்க யாருன்னு பார்த்தோம்னா, நர்த்தகி நடராஜ். யாருன்னு தெரியும் எல்லாத்துக்குமே. தமிழ்ல வந்து கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அந்த நர்த்தகி நடராஜ் தான் தேர்வாகியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து மாநிலத்தில உள்ள திட்டக்குழு உறுப்பினரா வந்து செயல்படுறாங்க. நோபல் பிரைஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்றாங்கன்னா, டிசம்பர் 10. பர்ட்டிகுலரா ஏன் டிசம்பர் 10 வந்து நோபல் பிரைஸ் டே செலிப்ரேட் பண்றாங்கன்னா, அ ச நோபல் பிரைஸ் டே அதாவது டிசம்பர் 10ல வந்து ஸ்வீடன் ஆல்பர்ட் நோபல் அப்படின்றவர் வந்து இறந்துட்டாரு. அவருடைய நினைவா தான் இந்த நோபல் பிரைஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆர்பிஐ கவர்னர வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 26வது ஆர்பிஐ கவர்னர் எல்லாத்துக்குமே தெரியும் சஞ்சய் மல்கோத்ரா. அப்ப 25வது ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு பார்த்தோம்னா, சக்தி காந்த தாஸ். சரி, ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்மித். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யாருன்னு பார்த்தோம்னா, தேஷ்முக். அடுத்து லாங்கஸ்ட் கவர்னர் யாருன்னு பார்த்தோம்னா, ராமா ராவ். அதுவே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா, கோஷ். கோஷ் எப்பவுமே ஷார்ட்டஸ்ட்டா தானே இருப்போம். செகண்ட் லாங்கஸ்ட் பார்த்தோம்னா, இந்த சக்தி காந்த தாஸ் தான் இருந்திருக்காங்க. சரி, ஆர்பிஐ ஆக்ட் வந்து எப்போ போட்டிருக்காங்க? 1934ல. எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு? 1935 ஏப்ரல் 1ல. ஓகே. இப்ப குடியரசுத் தலைவர் இருக்காங்களா, அவங்களுக்கான பதவி நீக்கம் வந்து பண்ண போறாங்க. அதுக்கான தீர்மானம் வந்து நிறைவேத்திருக்காங்க. மக்களவை அண்ட் மாநிலங்களவை. அதுக்கான ஆர்டிக்கிள் வந்து நம்ம 67 தெரியும். எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே வந்து மென்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. 67 அதாவது துணை குடியரசுத் தலைவர வந்து பதவி நீக்க தீர்மானம். இப்ப இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த ஜெகதீப் தன்கர் தான் இப்ப வந்து துணை குடியரசுத் தலைவரா வந்து இருக்காங்க. இதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தோம்னா, மக்களவை, மாநிலங்களவை 2 இதுலயும் வந்து நமக்கு பெரும்பான்மை இருக்கணும். 14 நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து முன்னறிவிப்பு பண்ணிட்டு தான் அவங்கள வந்து பதவி நீக்க தீர்மானத்தில வந்து ஈடுபடணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படின்னா என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, அனைவருக்கும் ஒருங்கிணைந்த ஒரு கல்வி திட்டம் தான் சமக்ரா சிக்ஷா அபியான்னா. அப்புறம் பிஎம் ஸ்ரீ திட்டம்னா என்ன? வளரும் இந்தியாவின் பிரதான பள்ளிகள் திட்டம். வளரும் இந்தியாவுடைய பிரதான பள்ளிகள் திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம். இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து 2050க்குள்ள கார்பன் இல்லா இந்தியா வந்து உருவாக்கும் அப்படின்னு யார் வந்து முன்முயற்சி பண்றாங்கன்னா, நம்ம ஐஐடி சென்னை தான் பண்றாங்க. நெக்ஸ்ட்டு டிசம்பர் 21 சர்வதேச தியான தினம். சரி, ஆஃப்டர் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா, ஜூன் 21 இது 2க்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஜூன் 21 வந்து சர்வதேச யோகா டே. அதேமாரி டிசம்பர் 21 அந்த ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அது வந்து சர்வதேச தியான தினம்னு சொல்றாங்க. கபீர் புரஸ்கார் விருத பத்தி தெரியுமா? கபீர் புரஸ்கார் விருது பார்த்தோம்னா, இந்த ஆயுதப்படை வீரர்கள், தீயணைப்பு வீரர்கள், அரசு பணியாளர்களுடைய செயல்கள வந்து போற்றும் வகையில தான் நமக்கு இந்த கபீர் புரஸ்கார் விருது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலைனாலும் சரி, டெய்லி வந்து காதுல கேட்டுக்கோங்க. என்ன மாரியான நியூஸ்லாம் இந்தியால போகுது, தமிழ்நாட்ல போகுதுன்னு. அ ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். ஸ்கூல் படிச்சாலும் சரி, காலேஜ் படிச்சாலும் சரி, நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எல்லாருமே வந்து என்ன நடக்குது, நியூஸ் பேப்பர படிக்க முடியாதவங்க கூட இத வந்து டெய்லி கேட்டுக்கோங்க. என்ன மாரியெல்லாம் நியூஸ்லாம் போகுதுன்ட்டுன்னு. தேங்க் யூ டூ ஆல்.